Hello everyone, welcome to Chennai Academy. So, Modern Test Batch 11th Test Max Explanation video நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. So, டைரக்டா சம்க்குள்ள போயிடலாம். என்ன டாபிக்னா நம்பர் சீரிஸ் APGP கூட்டுத்தொடர் வரிசை பெருக்குத்தொடர் வரிசைன்னு சொல்லுவோம். ஸோ அதில் 2022 23 அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேட்ட கேள்வி இது எல்லாமே TNPSC கேள்வி தான் இருக்கும். முதல் கேள்வி பார்ப்போம். If x is equal to -1 whole power 1 plus -1 whole square plus -1 whole cube plus -1 whole power 4 up to 25 terms வரைக்கும் போகுது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சீரிஸ் வந்து 25 உறுப்பு வரையும் போகுது. இது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஒய்ன்ற உறுப்பும் இதே மாதிரி போகுது. பட் என்னன்னாக்கா நடுவில் வந்து சிம்பிள் சேஞ்ச் ஆகி போகுது. இங்கே எல்லாமே ப்ளஸ் சிம்பிளில் போயிட்டு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சிம்பிள் சேஞ்ச் ஆகி போகுது. ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லாமே மைனஸ் தான். நம்ம இதை வந்து ஒரு மாதிரி எடுத்துகிட்டு அதே மாதிரி அதையும் எடுத்துகிட்டு போடணுன்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் சிம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். சரி, இந்த ரெண்டு எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு எக்ஸ் ஸ்கொயர் என்னது ஒய் ஸ்கொயர் என்னது அதை பார்க்கணும். இப்போ அதுதான் கேட்குறாங்க இதில். சரி, முதல்ல ஃபஸ்ட்டு 25 வரையும் கண்டுபிடிக்கணும்னா தேவையில்ல. முதல்ல ஒரு 4 கண்டுபிடிச்சா அது என்ன பேட்டர்னில் போதும் அந்த பேட்டர்ன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன போகுதுன்னு பார்த்துக்குவோம். -1 power 1 என்ன வர போகுது நமக்கு? -1 வர போகுது. ப்ளஸ் 1 ஸ்கொயர்னா 1 தான். அது -1 ஸ்கொயராக இருந்தாலும் சரி +1 ஸ்கொயராக இருந்தாலும் ஸ்கொயர் பண்ண சொல்லும் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஆட் நம்பராக வர சொல்லும் திரும்பவும் -1 வரும். அதாவது ப்ளஸ் ப்ராக்கெட்டில் -1 வரும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு +1 இது அப் டு அப்படியே போயிட்டே இருக்கும். கடைசியாக எனக்கு என்ன நிற்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இப்போது -1 +1 -1 +1 கடைசியாக வந்து பவர் என்ன இருக்க போகுதுன்னா இந்த மாதிரி 25 உறுப்புனா 1 2 3 4 அது மாதிரி 25 உறுப்பு வரைக்கும் எடுக்க போகிறோம். 25வது உறுப்பு கண்டிப்பாக என்ன தான் இருக்க போகுதுன்னா -1 தான் இருக்க போகுது. அதில் மாற்றம் எதுவும் இல்லை. அப்போது -1 +1 -1 +1 கடைசி வரைக்கும் எல்லாமே 24 உறுப்பு வரைக்கும் 24 வரைக்கும் ஈவன் நம்பரு. அது கேன்சல் ஆகிட்டு 25வது டேர்ம் வந்து என்ன இருக்க போகுதுன்னா -1 நிற்க போகுது. அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா வெறும் -1 அப்படி தான் கிடைக்குது. அப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ் மட்டும் நான் தனியாக எழுதிக்கிறேன். எக்ஸ் மட்டும் -1. இப்போ ஒய் பார்ப்போம். ஒய் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு டேர்மே வந்து -1 மைனஸு. இப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்னாக்கா -1 ஹோல் ஸ்கொயர் வந்து 1 தான். ஏன்னா உங்கள் -1 இருந்தாலும் சரி +1 இருந்தாலும் ஸ்கொயர் பண்ண சொல்ல சிம்பிள் மாறிடும். இப்போ 1 திரும்ப என்ன இருக்குது? இங்கே ப்ளஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா -1 ஹார்ட் நம்பராக வருது. 3 -1 வரும். இது ரெண்டும் பிறகுனா எனக்கு 1 கிடைக்கும் போது 1 × -1 தான் கிடைக்கும் போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அங்கே மைனஸ் தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி கடைசி வரைக்குமே 25 உறுப்புக்கும் என்ன போக போகுதுன்னா இதுதான் போக போகுது. ஃபுல்லாவுமே எனக்கு அதான் போகுது. அப்போ எனக்கு 25 உறுப்புமே அதான் போகுதுனாக்கா மொத்தமாக எனக்கு கிடைக்க போகிறது -25. அப்போ ஒய்யோட மதிப்பு -25, எக்ஸோட மதிப்பு -1. ரெண்டுத்துக்கும் தவறாக புரிஞ்சுன்னு வேறு மாதிரி போட்டுறாதீங்க. இங்கே வந்து 24 வரைக்கும் தான் வந்து ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு வரும். அதுக்கப்புறம் 25 உறுப்பு தனியாக நின்றுடும். இந்த இடத்துல எல்லாமே -1ன்றதுனால டோட்டலாக போட்டு சொல்லும் -25 தான் வரும்போது. அப்போது இந்த கண்டிஷன் போயிடும். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்து -1 எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரப்போகுது? 1 தான் வரப்போகுது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். 25 ஸ்கொயர் வந்து 625 -25 ஸ்கொயரும் 625 தான். சார் எப்படி சார் ப்ளஸுக்கும் மைனஸ் ஸ்கொயர் ஒன்று வருதுன்னா இப்போது 25 × 25 இங்கே ஒன்றும் பெருக்கு தேவை 625 வரும். -25 × -25 அதே 625 தான் இருப்போது. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் தான் மாறுபோகுது. அப்போது 625 இப்போ ரெண்டுத்தையும் கூட்டணும் எனக்கு என்ன கிடைக்கும் போது 626. ஆன்சர் சி. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போன சம்ம. ஏன்னா ஒரு சின்னதாக நமக்கு புரிதல் மாறிச்சினாலுமே இந்த சம்மு நிறைய தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து சி. ரைட், 177. ஃபைன் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த நம்பர் சீரிஸ் 3 6 9 1 2 3 அப்படின்னு போகுது. 123 1 2 3ல என்ன சீரீஸில் போதும்? 3 6 9 123 வரைக்கும் போகுது. அப்போ முதல்ல இது என்ன கண்டுபிடிக்கணும்? எதனா கொடுத்துருக்காங்களா? கூட்டுத்தொடர் வரிசை பெருக்குத்தொடர் வரிசைன்னு கொடுத்துருக்காங்களா? எதுவுமே கொடுக்கல. அப்போ இது என்ன தொடரில் போகுதுனாக்கா 3 3 இன்க்ரீஸ் ஆகும் போது கண்டிப்பாக அது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான். அப்போது முதல் உறுப்பு 3ன்னு எழுதிக்கலாம். அப்போது டி நான் வந்து பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னாக்கா ரெண்டாவது உறுப்பு -T2 - T1. அப்போது T2 6 T1 வந்து 3 என்ன வரப்போகுது? எனக்கு 3 கிடைக்கும். அப்போ டியோட மதிப்பு எனக்கு 3. அப்போ லாஸ்ட் உறுப்பு என்ன போகுதுன்னா 123 போகுது. எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? n = L - A/D + 1.
இது நோட் பண்ணி வச்சுங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. அப்போ இது வரையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் ப்ரொசீட் பண்ணாக்க எனக்கு வந்து ஆன்சர் கிடச்சிட்டு போகுது. சரி ரைட், பாருங்கள் என்ன இதெல்லாம் என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். எல் எவ்வளோ 123 மைனஸ் ஏ எவ்வளோ 3, டியோட வேல்யூ அதுவும் 3 ப்ளஸ் 1. அப்போ என்ன ஒரு 123 மைனஸ் 3 120 பை 3 ப்ளஸ் 1 அடிச்சோனாக்கா 40, 40 ப்ளஸ் 1 41. அப்போ என்னோட மதிப்பு எனக்கு 41 அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஆன்சர் 41. சார் இவ்வளோ பெருசு போடணுமா சார் இந்த சம்மை அப்படின்னா, ஃபார்மா பேஸில் போகிறவங்களுக்கு இது கரெக்ட், அவ்வளோதான். இப்போ ஃபார்மா எல்லாம் எப்படி போகிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சில சம்முக்கு வந்து ஏபிஜிபியில் நம்ம ஃபார்மா எல்லாம் ட்ரை பண்ண முடியும். எல்லா சம்முமே ஃபார்மா வச்சு போகணுன்ற அவசியம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோட்டை விட்டு இந்த +1 கோட்டை விட்டுருவாங்க, ஏ மைனஸ் எல்னு போட்டுருவாங்க, மாற்றி நிறைய தப்பு நடக்கும் அதில். அப்போ அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு குழப்பத்துலேருந்து நம்ம தப்பிக்கணும்னாக்கா இந்த சீரிஸ் வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபார்மா எல்லாம் மேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துங்க. ஒரு சிலது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு சிலது ஈஸியாக போட்டுடலாம். கவனிங்க, இப்போ 3 6 9 இந்த மாதிரி டைரக்ட் சீரிஸ் இருக்கு. இதெல்லாம் டைரக்ட் சீரிஸ். இப்போ இதெல்லாம் இதுவும் டைரக்ட் சீரிஸ் தான். ஒரு 147 இது எல்லாமே டைரக்ட் சீரிஸ் தான். எப்படி சார் டைரக்ட் சீரிஸ் சொல்றீங்கன்னா, எதனா ஒரு வாய்ப்பாடோட முதல் நம்பர்ல இருந்து அந்த வாய்ப்பாடு முடிகிற வரைக்கும் போதுனாக்கா, இது 3 வாய்ப்பாடு 5 வாய்ப்பாடு 7 வாய்ப்பாடு இந்த மாதிரி வாய்ப்பாடு தொடரா போதுனா அது எல்லாமே டைரக்ட் சீரிஸ். அதாவது முதல்ல இருந்து 3 1 5 1 7 1 அப்படி அந்த 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி போகுதுன்னா, நடுவில் இருந்து ஸ்டார்ட் ஆகி போகுதுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது பிகினிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி போகுது. அப்போ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸி தான். இந்த கடைசி ஒரு பெத்துங்க 123 ரைட்டா. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னது 3. டைரக்டா 3 வாய்ப்பு அடிங்க 41, அவ்வளோதான். இந்த மாதிரி டைரக்ட் சீரிஸ்ல போகுது அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். நடுவில் போச்சுன்னா கூட இந்த மாதிரி 9ல ஸ்டார்ட் ஆகி போகுதுன்னா கூட அதுக்கு முன்னாடி எத்தனை உறுப்பு இருக்கோ அதை கழிச்சிட்டு கூட இதை முதல் உறுப்பா எடுத்துட்டு கூட நம்ம போட முடியும். சம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 41. இது டேரெக்டாகவும் எடுத்து போட முடியும். இல்லைனா எனக்கு வந்து நான் முதல்ல சொன்னதே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார், ஏன்னா ஸ்கூல் புக்கில் ஃபார்மா பேஸ்க்கு நாங்கள் அதே பழகிட்டோம், நான் அதே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம போட்டோம்ல அதே ஃபாலோ பண்ணிங்க. 178 sum of digits of 2-digit number is 9. Its digits are reversed when 27 is added to that the number, then the added to that number the number is okay. ஒரு ஈர் இலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9. எல்லாமே 2 டிஜிட் நம்பர் தான் ஆன்சர் ஆப்ஷன்ல. அது ரெண்டுத்தையும் கூட்டினாக்கா எனக்கு 9 கிடைக்கணும். அந்த எண்ணுடன் 27 கூட்டும் போது இலக்கங்கள் இடம் மாறுகின்றன எனில் அந்த எண் கேட்கும். அப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 18 எடுத்துக்கிறேன், ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு 9 கிடைக்குது. நான் இது கூட 27 கூட்டினா இந்த இலக்கங்கள் இடம் மாறும், அதாவது 81 மாறணும். அப்படிங்கிற 4 ஆப்ஷன்ல எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்றாங்க. சரி, மொதல் ஆப்ஷன் வந்து போகலாம். இது ரெண்டுத்தையும் கூட்டினாலே 9 வராது, முதல்ல அவுட்டு. வரலாம் வரலாம் வரலாம், ஏன்னா மூணுத்தையும் நான் வந்து 2 நம்பரை கூட்டுறேன். 3 6 9, 2 7 9, 6 3 9. அப்போ எது ஒன்றா இருக்கலாம். இப்போ இதில் என்ன சொல்றாங்க, அந்த நம்பரோட நான் என்ன கூட்டுறேன் 27 கூட்டினா எனக்கு வந்து இலக்கங்கள் மாறும். அதாவது இங்கே 36ங்கிறது வந்து என்னவா மாறப்போகுது 63 மாறப்போகுது. அப்போ மாறுதான்னு பார்க்கலாம் இருங்க. 3 6 அப்போ 36ன்றது 63 மாறுது. கண்டிப்பா 100% இது ஆன்சரு. இங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. 27 இது கூட நான் 27 கூட்டினா எனக்கு 54 தான் வருது. இதோட இடமாற்றம் நடக்கல. 63 இருக்குது, இதோட இடமாற்றம் வந்து 36 தான். கூட்ட சொல்ல இன்னும் அதிகமாக தான் போகுமே தவிர்த்து கம்மியாக போகாது. அப்படின்றப்போ இதுவும் தப்பு. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் 36. இந்த மாதிரி சம்பளம் கேட்பாங்களா சார்னா கேட்டுக்கிறாங்களே, டிஎன்பிசியில் கேட்ட சம்பளம் அது. ஓகே, ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் நம்பர் when is exactly divisible by all the numbers from 1 to 9. இது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் சீரிஸ்ல கேட்கலாம், இது வந்து எல்சிஎம் ஹெச்எஃப்ல கேட்கலாம். இது ரெண்டு விதமா போறேன். நம்பர் சீரிஸ்ல எப்படி போறதுன்னு சொல்லி கொடுக்குறேன், அதே மாதிரி எல்சிஎம் ஹெச்எஃப்ல போறது சொல்லி கொடுக்குறேன். இப்போ என்ன சொல்றாங்க, 1 லிருந்து 9 வரையிலான அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிகச்சிறிய எண்ணை காண்க. இப்போ இதுல இருக்கிறதுல எது மிகச்சிறிய எண்ணோ அதை எடுத்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றத கணக்கு கிடையாது. மொத்த எண்ணால எக்ஸாக்டா வகுப்படுற எண் எதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, 1 லிருந்து 9 வரைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க 9க்கான டிவிசிபிள் ரூல் தெரிஞ்சாலே போதும், வேற யாரும் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. 9க்கான டிவிசிபிள் ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காமனா ஏதோ ஒரு டிஜிட் வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஒரு எத்தனையோ நம்பர் இருக்குது. இது வந்து 9ஆல் வகுப்படமா படாதா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா, எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்களேன். 9 11 18 23 26 36 மொத்தமா 36. இது 9ஆம் ஏற்பாட்டில் போகும்னா
கண்டிப்பா இந்த நம்பர் எக்ஸாக்டா 9 டிவிசிபிள் ஆகும். அப்போ மொத்தத்தை கூட்ட சொல்ல எனக்கு வந்து ஒரு எண் கிடைக்குது. அது என்ன இருக்கட்டும், 3 இலக்கணுங்க, 2 இலக்கணுங்க, 1 இலக்கணம் என்ன வேணா இருக்கட்டும், அந்த எண் 9 வகுப்படுமா பட்டுச்சுன்னா இந்த ஒட்டுமொத்த எண்ணும் கண்டிப்பாக 9 வகுப்படும். அப்ப அதுதான் வந்து டிவிசிபிள் ரூல் 9க்கு. அப்போ நான் 9 மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன். ஏன்னா 1 எல்லாத்துலயுமே அடி போட போகுது. நான் டைரக்டா 9க்கு போயிடுறேன். ஏன்னா நடுவில் இருக்கிற நம்பர் வந்து ஆகுமா ஆகாதுன்றது அது பின்னாடி பார்த்துக்கலாம். இந்த நம்பர் எடுத்துக்கலாம். 2 5 1 2 5 7 7 1 8 கண்டிப்பா ஆகாது. 2 5 2 0 7 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 5 3 அப்போ 10 வருது, கண்டிப்பா இதுவும் ஆகாது. 2 5 4 அப்போ 9 9 11 இதுவும் கண்டிப்பா ஆகாது. இப்போ செக் பண்ணிடலாமா ஒன்னொன்னா? இப்போ 2 5 2 0 இது 9 ஆகுமான்னு பார்த்தலாமா? 9னா எத்தனை முறை வரும்? 2 முறை வரும். 18 மீதி 7 72 8 முறை. அப்போ எக்ஸாக்டா வந்து ஆகுது. உதாரணத்துக்கு எதனா ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். நான் இதை எடுத்துக்கிறேன். 9னா 2 முறை, 18 7 73 63 ஆகுமே தவிர 73 ஆகாது. அப்போ 73க்கு இந்த நாங்கள் 8 எடுத்துட்டு 1 எடுக்கிறேன். திரும்ப 1 எடுத்தாக்கா 9 எனக்கு மீதி நிற்குது. அப்போ மீதி நிற்கிறதுனால இது கண்டிப்பா டிவிசிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதே மாதிரி தான் அதுவும். இது கூட கூடுதல் 10 தான் இருக்கு, அதுவும் கண்டிப்பா ஆக போறது கிடையாது. இதோட கம்மியா 10 இருக்குது, இதுவும் ஆக போறது கிடையாது. ஸோ அப்போ எக்ஸாக்டா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 2520 இந்த நம்பரால் வந்து 9 1ல இருந்து 9 வரைக்கும் நம்பர் வந்து எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகிற மிக சிறிய எண். அதாவது இங்க இருக்கிற மிக சிறிய எண் அப்படி கேட்குறாங்க. சரி, எல்சிஎம் HCF வச்சு போனோம்னாக்கா மொத்தமா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். இந்த ரூலுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது ஈஸி. தெரியாதவங்க வந்து இது வச்சு போடலாம். 1 2 3 இது மொத்தத்துக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன நம்பர் வருதோ அதான் ஆன்சர். இது மொத்தத்துக்கு நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னாக்கா இதான் ஒரு ஆன்சர். என்ன செக் பண்ணி பாருங்க. மொத்தமா செக் பண்ணீங்கன்னா இது மொத்தமா டிவிசிபிள் ஆகிற நம்பர் எது வரும்னு பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா இந்த 2520 செக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கொடுங்க. ஓகே, how many times of the series 1 4 16 make the sum 1365? இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையிலையும் வராது, பெருக்குத்தொடர் வரிசையிலையும் வராது. என்ன வரிசையில போகுதுன்னே தெரியாது. ஏன்னா 1 இருக்கு 4 இருக்கு, இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் 3, அதுக்கடுத்து ரெண்டுத்துக்கான வித்தியாசம் தான் 12 வருது. ஒரு நம்பர் பெருக்கினாலும் அந்த மாதிரி வித்தியாசம் வராது. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து முரணா இருக்குது. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையும் இல்லை, பெருக்குத்தொடர் வரிசையும் இல்லை. அப்போ என்ன வரிசையில போகுதுனாக்கா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 1 2 இல்லைன்னா வந்து 1 கூட வந்து 4 பெருக்குறாங்க, 4 கூட திரும்ப 4 பெருக்குறாங்க, 16 கூட திரும்ப 4 பெருக்குறாங்க. 16 × 4 64 64 × 4 240 286 × 4 1024. என்ன டோட்டல் கேட்குறாங்க? 1300. இதுக்கு மேலே 4 பேரும் 4000 போயிடும். இது வரைக்கும் பெருகி பார்க்கலாம், இதை கூட்டி பார்க்கலாம். 10 20 25 5 மீதி 1 8 10 15 10 20 20 வருதா? ஓகே, 11 12 13 14 15 16 6 மீதி 1 3 1365. அப்போ 1 2 3 4 5 6. அப்போ 6 டேர்ம் இந்த சீரீஸ்ல போற 6 டேர்ம் நான் கூட்டினாக்கா எனக்கு வந்து 1365. அப்போ இது கூடுதல் வந்து 1360 வரும்னா இந்த தொடர் வரிசை என்ன மாதிரி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 4 16. ஏன்னா ஒரு ஸ்கொயர் நம்பராகவும் போல இது என்ன சீரீஸ்ல போகுதுன்னே தெரியல. இது கூட வந்து என்ன மல்டிப்ளை பண்றாங்கனாக்கா × 4, இது கூட × 4, இது கூட × 4 64, இது கூட × 4. கிட்டத்தட்ட ஒரு ரீசனிங் சம் மாதிரி தான் இருக்குது. பட் இது நம்பர் சீரீஸ்லயும் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். இது ஸ்கூல் புக்ல இருக்குது இந்த சம். அப்போ இதோட மொத்த கூடுதல் எவ்வளவு கிடைக்குதுனாக்கா 1365 கிடைக்குது. எத்தனை உறுப்புகள் இருக்குது பாத்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 6 மொத்தம் 6 உறுப்பு. 6 உறுப்புகளின் கூடுதல் தான் 1365. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 181 ஒரு ஏபியில், அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 10 மற்றும் 14 உறுப்புகளின் வீதம் 8:11 எனில் அக்கூட்டுத்தொடரில் 6 மற்றும் 16வது உறுப்புகளின் வீதம் என்னன்னு கேட்கிறாங்க. அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் கொடுத்துருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசையில் வந்து 10வது 14வது 2 உறுப்பு கொடுக்குறாங்க. 2 உறுப்போட நம்பர் கொடுக்காம அதோட வீதம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அந்த 2 உறுப்பு என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரேஷியோல இருக்கிறதுனால வந்து ஒரு தனிப்பட்ட உறுப்பு கண்டுபிடித்தீங்கன்னா ஃபார்முலா Tn = a + n - 1 × d இப்படி இருக்கு. அப்ப எனக்கு 10வது உறுப்பு தேவை. T10 a + 10 - 1 9 9d. அடுத்து 14வது உறுப்பு T14 a + 13d. இது ரெண்டு தெரிஞ்சிச்சா? இந்த 2 உறுப்போட வீதம் 8:11. இந்த பக்கம் எழுதுறேன் பாருங்க. a + 9d /
a plus 13d equal to 8:11. அப்போ then the ratio of 6th term and the 16th term, அதாவது 6வது உறுப்பும் 16வது உறுப்பும் என்ன இருக்கு, என்ன விகிதத்தில் இருக்கு அப்படின்றது கேட்குறாங்க. சரி ரைட், முதல்ல இதில் ஏவும் டியும் நம்ம கண்டுபிடிச்சா டேரெக்டாக நம்ம பிரதியிட சொல்லலாம் எத்தனாவது உறுப்புன்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு T6 எப்படி இருக்க போதுனாக்கா a plus 5d அப்படின்னு இருக்க போது, T16 எப்படி இருக்க போதுனாக்கா a plus 15d. நமக்கு ஏவும் டியும் கண்டுபிடிச்சா போதும், இதில் எத்தனை டேரெக்டாக நம்ம அக்சஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு ரேஷியோ கிடச்சிட்டு போகுது. இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரேஷியோ இருக்கிறதுனால இந்த மாதிரி தான் எடுக்கணும் நம்ம. அப்போ உள்ள போச்சுன்னா 11a plus 99d ஈக்குவல் டு 8a plus ஒரு 80 104. ரைட்டா, இந்த பக்கம் ஏ வந்து பெருசாக இருக்குது 11 இருக்குது, அது இந்த பக்கம் எத்தனை எனக்கு 3a கிடைக்குது. 99 அந்த பக்கம் போச்சுனாக்கா எனக்கு என்ன கிடைக்க போகுது 5d கிடைக்கும். ரைட்டா, 3a 5d. அப்போ ஏவோட மதிப்பு 5/3d. ரைட்டா, அப்போ ஏவோட மதிப்பு என்ன கிடைக்குது எனக்கு 5/3d. இல்லைன்னா டேரெக்டாக கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட மதிப்பு 5னோ டியோட மதிப்பு 3 அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வித்தியாசத்தில் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் டேரெக்டாகவே. இப்போ இது ஓகே உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அழிச்சிட்டு நான் அங்கேருந்து எழுத போகிறேன். நான் 6th term கேட்குறாங்க. 6th term என்ன இருக்கு சொல்லு, a plus 5d இருக்கு போது டிவைடட் பை a plus 15d இருக்கு போது. ரைட்டா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏன்ற இடத்துல வந்து இந்த ஏன்ற இடத்துல அந்த 5/3dயும் இந்த ஏன்ற இடத்துல 5/3dயும் நான் வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். எனக்கு என்ன கிடைக்குது பாருங்க, 5/3d plus 5d திரும்பவும் 5/3d plus 15d. ஓகே, இதை சால்வ் பண்ணிட்டா என்ன கிடைக்குது, இது நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 15 plus 5 20 20d by 3 டிவைடட் பை இந்த இடத்துல 45 plus ஒரு 5 50 by 3. இந்த 3 கேன்சல் ஆகிடும், இந்த டி கேன்சல் ஆகிடும், 0 கேன்சல் ஆச்சுன்னா 2:5 2:5. ஆன்சர் எங்கே இருக்கு, டியில் இருக்கு. இது கொஞ்சம் பெரிய சம் தான், பட் நீங்கள் ஒரு புரிதலோட போட்டிங்கனாக்கா இது ஈஸியாக நீங்கள் உங்களால் வந்து கேன்சல் பண்ண முடியும். இது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த பக்கம் ரிவர்ஸில் போகுது, அடிச்சாலும் எல்லாமே கேன்சல் ஆகிடும். நிற்க பொறுத்த உங்களுக்கு 2:5 அதான் நிற்க போகுது. இதில் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டினாமினேட்டர் கேன்சல் பண்ண முடியும். அதே மாதிரி நியூமரேட்டர் மேலே நியூமரேட்டர் அடிச்சுனாக்கா எனக்கு கிடைக்குது. டி வந்து நியூமரேட்டர் அதுவும் கேன்சல் ஆகிடும். மீதி நிற்கிறது எனக்கு 2 தான் நிற்கிது. அப்போ 2:5 ஆன்சர் வந்து இதுக்கு வந்து டி. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு ஏவோட வேலையை கண்டுபிடிச்சி நேராக இருந்தாலும் அதில் பிரதிட்டீங்களே உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சி. ஓகே, 100 வரை எத்தனை பகு எண்கள் உள்ளன? இது என்ன புது கேள்வியா இருக்கு. How many composite numbers are there in up to 100? நமக்கு வந்து up to 100 prime numbers தெரியும், அதாவது பகா எண்கள். 100 வரைக்கும் பகா எண்கள் எத்தனை இருக்குதுனாக்கா 25 இருக்குது. அப்போ பகு எண் எத்தனை சார் இருக்கும்? அண்ணன் ஒன்று சொல்லாமே சார் 75 அப்படின்னு மொத்தம் சேர்த்தா தான் சார் 100 அப்படின்னு நினச்சி 75 போடுவோம். ஆனால் 75 தப்பு. 75 இந்த இடத்துல தப்பு. எப்படி 75 தப்புனாக்கா, ஒன்று வந்து பிரைம் நம்பரும் இல்லை, காம்போசிட் நம்பரும் இல்லை. ஒன்று வந்து ஒரு சூப்பர் நேச்சர் நம்பர். ரெண்டுத்துலையுமே வராது. பிரைம் நம்பர்லையும் அதாவது பகு எண்லையும் வராது, பகா எண்லையுமே வராது. இப்போ ரெண்டுத்துலையுமே வராது. ஒன்று வந்து கணக்கிலே கிடையாது. அப்போ மொத்தமாக நீங்கள் 1 to 100 எடுக்க சொல்லுவோம். 1 கேன்சல் பண்ணிட்டா 99 தான் இருக்கும்போது. அப்போ அந்த ஒட்டுமொத்த 1லேருந்து 100 வரைக்கும் 25 பிரைம் நம்பரு. மீதி இருக்கிற காம்போசிட் நம்பர் எத்தனை இருக்க போதுனாக்கா, இதில் வந்து 25 போச்சுன்னா எனக்கு 74. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 74. இதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. ஏன்னா ஒன்று வந்து பகு ஒன்றும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. அது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் நம்பர். இது எழுதி வச்சுங்க. Right. Find the sum of infinite terms of the geometric series. அதாவது ஒரு பெருக்குத்தொடர் வரிசையோட ஒரு தொடர் கொடுத்துட்டு அதோட பெருக்குத்தொடர் வரிசையோட கேட்குறாங்க. முடிவில்லா தொடர், இன்ஃபினிட்டி சீரிஸ்னாவே முடிவில்லா தொடர். இது வந்து இன்ஃபினிட்டி தொடர் பெரும்பாலும் கேட்கறது இல்லை. 2019 குரூப் 4 ஒரு வாட்டி கேட்டாங்க. அதோட வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இது சம் ஆஃப் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு a/1 - r. இதுதான் அந்த ஃபார்முலா, ஸ்கூல் புக்லேயே தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இதில் வந்து தனித்தனியாக அந்த தொடர் எடுத்து எழுதிக்கலாம். முதல் உறுப்பு ஏ என்ன இருக்குதுன்னா +16 இருக்கு. இதில் 6 என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா -48 டிவைடட் பை
16 அடிச்சுனா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா -3 கிடைக்குது. ரெண்டும் போதும், ஏன்னா எவ்வளோதான் இருக்குது இதில். அப்போ ஏ வந்து 16 1 மைனஸ் ஆஃப் -3. அப்போ 16 மைனஸ் உள்ளே போச்சுன்னா ப்ளஸ்ஸு 1 + 3 4 அடிச்சுனா எனக்கு வந்து ஆன்சர் 4. இதுக்கான ஆன்சர் வந்து 4. -4 கொடுக்குது. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணி போடுங்க. -4 கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் +4 தான். இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுங்க, இம்பார்ட்டன்ட். முடிவில்லா தொடர்கான ஒரு பெருக்கு தொடர் வரிசைக்கான ஃபார்முலா இது. ரைட். ஃபைண்ட் த சம் ஆஃப் சீரிஸ் 12 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் 14 ஸ்கொயர் அப் டு 35 ஸ்கொயர். சார் இந்த சம்முக்கு நமக்கு வந்து 1லேருந்து போட்டோம்னாக்கா ஈஸியாக இருக்கும். பட் இது நடுவில் வந்து இருக்குது. இது நம்ம வந்து 2 தனித்தனியாக பிரித்து ஒன்றாவே போட்டு வந்துடலாம். ஸ்கொயர்னாவே ஃபார்முலா, அதாவது முதல் இயல் எண் வர்க்கங்களின் கூடுதல் 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + அப் டு n ஸ்கொயர் என்ன வரும்னா n × n + 1 2n + 1 divided by 6 whole divided by 6. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா நமக்கு ஞாபகம் வரணும். இதே வந்து 1 2 3 இயல் எண்களின் கூடுதல்னு கேட்டால் n × n + 1 divided by 2 அவ்வளோதான், சிம்பிள். இப்போ ஸ்கொயர் கொடுத்துக்கிறாங்க. இங்கே பாருங்க 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு போனால் தான் நான் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி போகணும். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க 12லேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் 1லேருந்து 35 வரைக்கும் முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1லேருந்து 11 இருக்குது நான் கழிச்சிட்டுனாக்கா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ டேரெக்டாக என்ன பண்ண போகிறேன் 35 வரைக்கும் எடுத்துக்க போகிறேன். இந்த இடத்துல என்ன நான் 35ன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கழிக்க வேண்டிய எண் எது 12லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 11 வரைக்கும் கழிக்கணும். ரெண்டாவது இந்த பக்கம் 11 இது கழிக்க போகிறேன். அப்போ என்ன 35 இந்த ஃபார்முலாவில் பிரதிடுங்க. என்னோட வேல்யூ 35 × n + 1 36 × 2n 70 71 divided by 6 மைனஸ் என்னோட வேல்யூ 11 × n + 1 12 × 22 23 by 6. இது அடிச்சுன்னா 2, இது அடிச்சா 6. 35 × 6 210 × 71 0 71க்கு 7 142 149 கரெக்ட் நினைக்கிறேன். 0 1க்கு 7 2னா 142 ஓகே 14910. அதோட இதோட பெருக்கல் கூடுதல் மைனஸ் இங்கே என்ன இருக்கு 22 × 23 6 4 6 4 6 0 5 506. அதாங்க மைனஸ் வருது, நான் இங்கே கீழே போட்டுருக்கேன். இப்போ என்ன வரும் 4 0 4 4 1 14404 ஆன்சர் எடுத்துக்கோங்க 7. இப்போ சிம்பிள் தான், எப்படி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இது இந்த மாதிரி பக்கத்தில் வச்சு எழுதிங்க. இல்லைனா நான் வந்து தனித்தனியாக கண்டுபிடிச்சி போட்டுக்கிறனாலும் போட்டுங்க. கால்குலேஷன் கொஞ்சம் டைம் ஆகும். பட் டேபிள்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக போட்டுடலாம். நான் இதை அப்படியே டேரெக்டாகவே பெருகிட்டேன். இந்த மாதிரிலாம் போட்டிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட போடலாம். ஸோ சிம்பிள் தான். இதுக்கு ஆன்சர் A 14404. எல்லாத்துக்கும் ஃபார்முலா கரெக்டாக நோட் போட்டு எழுதி வச்சிங்க. ஆல்ரெடி தெரிஞ்சுங்க, ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிங்க, அவ்வளோதான். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் ஆட் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் less than 450. 450 குறைவான அனைத்து ஒற்றைகளுக்கு நேர்மறை எண்களின் முழு எண்களின் கூட்டுத்தொகையை கண்டறியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் கொடுத்துருக்காங்க. புக் பேக் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. இது 10th புக்கில் இருக்குது. அதாவது பெருக்கு தொடர் வரிசையில் கொடுத்துருப்பாங்க, கூட்டு தொடர் வரிசையில் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆட் நம்பர்னா என்ன எடுத்துக்கலாம் 1 + 3 + 5 up to n. இதுக்கான ஃபார்முலா வந்து n². அதாவது என்னன்னா எத்தனாவது உறுப்பு கிடைக்குதோ அதை நம்ம ஸ்கொயர் பண்ணாக்கா எனக்கு ஆன்சர். இல்லைனா நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சி போட்டாலும் அது மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா நான் இது எப்படி எழுதணும் 450 குறைவான ஆட் நம்பர் என்ன இருக்கும் 449. இதுதான் கண்டுபிடிக்கணும். இது தனித்தனியாக எடுத்தும் நம்ம வந்து போடலாம். இப்போ தனித்தனியாக எடுத்து போட்டுக்கலாம். நமக்கு தெரிஞ்சது வந்து இந்த n² ஃபார்முலாம் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது. n² என்ன வரும்னா இதில் என்ன எடுத்துனாக்கா 450ல் பாதி எவ்வளோ 225. அப்போ 225 பாசிட்டிவ் நம்பர்ஸ், ஐ மீன் ஈவன் நம்பர்ஸ் இருக்குனாக்கா அதே மாதிரி 225 ஆட் நம்பர்ஸ் இருக்கும். அதாவது 2 4 6 அப் டு 450 1 3 5 அப் டு 449. இது ஒரு 225, இது ஒரு 225, ரெண்டு கூட்டினா 450. தனித்தனியாக பிரிச்சுனாக்கா எக்ஸாக்டாக சரிப்பாதே பிரிய போகுது. அதுதான் வந்து n² அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கு நம்ம வந்து டைரெக்டாக வந்து இது ஒரு தொடர் வரிசை. இது வந்து நான் வந்து ஆட் நம்பராக பார்க்காது. இது ஒரு தொடர் வரிசை என்கிட்ட இருக்குது. அதை நான் கூடுதல் வரிசையில் எப்படி போட போகிறேன், கூடுதலில் எப்படி போட போகிறேன். அப்போ இதில் என்னென்ன இருக்குது A இருக்குது 1, D 2, அது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் 2, L கொடுத்துருக்காங்க 449, N வந்து 225. டைரெக்டாக நம்ம என்ன கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சுன்னா n² போட்டு ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டுடலாம். இல்லை நான் இந்த மாதிரி தான் போட போகிறேன் அப்படின்னாக்கா எப்படி வேணாலும் ஓகே தான். இதுக்கான ஃபார்முலா ஒன்று இது கண்டுபிடிச்சிங்க.
n/2 a plus l. அதாவது கடைசி உறுப்பு கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா, கடைசி உறுப்பு கொடுக்கலனாக்கா இங்கே எழுதுற பாருங்க அந்த ஃபார்முலா எழுதிங்க. Sn is equal to n/2 into 2a plus n minus 1 into d. இது கடைசி உறுப்பு கொடுக்காத பட்சத்தில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எனக்கு கடைசி உறுப்பு இருக்கு. அப்போ டைரெக்டாக நான் என்ன பண்ண போகிறேன், n எவ்வளோ 225/2, l எவ்வளோ 449 ப்ளஸ் a எவ்வளோ 1 450 அடிச்சுன்னா எனக்கு 225. இதுதான் நான் சொன்னேன் 225 ஸ்கொயர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ரைட். இப்போ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு 225 ஸ்கொயர் தான் சொல்லிட்டு. இதில் இருக்கிறது எது வரும்னு சொல்லிட்டு நம்ம பெருக்கி பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ நான் அழிச்சிட்டு எங்க சரி மேலே கூட போட்டுக்கலாம். 25 5 2 10 12 2 மீதி 1 10 11 506 ஆன்சர் 7 இருக்கு. சிம்பிள் தான். இது நம்ம இது தெரிஞ்சா கூட போதும். இது ஒரு கண்டிஷனாகவே இருக்குது. இது டைரெக்டாக இது தெரிஞ்சா கூட உங்களுக்கு போதும். n ஸ்கொயர் அப்படின்னு தெரிஞ்சா கூட போதும். இல்லை எனக்கு n ஸ்கொயர்லாம் தெரியாது, நான் டைரெக்டாகவே ஏடி n வச்சு நான் போட்டுக்கிறேன்னாக்கா இந்த மாதிரி போட்டுங்க. இதுவும் ஈஸி தான். 185. How many order pairs of natural numbers a b satisfy a plus 2b is equal to 100? a plus 2b equal to 100 என வருமாறு எத்தனை இயல் எண்களின் வரிசை ஜோடியை ab உள்ளது? கேள்வி இது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு 2 நம்பரை கூட்டினா 100 வரணும். ஒரு நம்பர் நான் ஏன்னு எடுத்துப்பேன், இன்னொரு நம்பர் நான் பின்னு எடுத்துப்பேன். அப்போ அந்த 2 நம்பரையும் கூட்டினா எனக்கு 100 வரணும். அந்த மாதிரி எத்தனை ஜோடிகள் இருக்கு அப்படிங்குது. அப்போ 2 நம்பர் கூட்டுன்றப்போ இந்த 2 நம்பர் மட்டும் இதை வந்து நான் டபுள் பண்ணி கூட்டணும். a பிளஸ் அப்போ 2b அப்படின்னு கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கணும், 100 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கணும். அப்போ அப்படின்றப்போ இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நேச்சுரல் நம்பர்ஸ் அவன் கொடுத்துருக்குது நேச்சுரல் நம்பர்ஸ், முழு எண்கள் கிடையாது, இயல் எண்கள். அப்போ இயல் எண்கள்னா எனக்கு இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ரைட்டா? முழு எண்கள்னா இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது இது நேச்சுரல் நம்பர்ஸ். இயல்பா நம்ம சொல்ற விஷயம் நேச்சுரல் நம்பர்ஸ். ஒரு குழந்தைகிட்ட நம்ம போய் என்ன கேட்கிறோம், 1 2 தெரியுமா ராஜான்னு கேட்கிறோம். 0 1 2 தெரியுமா ராஜான்னு யார்ட்டையும் கேட்கறதே கிடையாது. அப்போ எண்கள் வந்து முழுசா இருக்கிறதுக்கு நம்ம சொல்றது வந்து ஹோல் நம்பர்ஸ் 0 1 2 3 இது சொல்லுவோம். இயல் எண்கள் சொன்னா 1 2 3 தான். இப்போ இதுல இருந்தா நம்ம வந்து கான்செப்ட் எடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா தெளிவா கொடுத்துருக்காங்க. அங்க வந்து இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம பிக்கு சப்ஸ்டிட் பண்ணிட்டு தான் நம்ம ஏக்கு போகணும். ஏன்னா இது ஒன்று வச்சு இது சப்ஸ்டிட் பண்ண சொல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் இது வந்து டபுள் மடங்கா மாத்திரன்றப்போ எனக்கு இது ஈஸியாக கிடைச்சிடும். சரி, நான் பிக்கு என்ன வேலையை கொடுக்குறேன், இந்த இடத்துல 1ன்னு கொடுக்குறேன்னு வச்சுங்க. அப்போ 1 என்ன வரும், இங்கே பி 1 × 2 2 ப்ளஸ் 100 இருக்கு. அப்போ நான் என்ன எழுதணும், இங்கே இப்போ 98ன்னு எழுதணும். அப்போ ஏயோட வேல்யூ என்ன இருக்கும், 98 இருக்கும். கரெக்டா? சரி ரைட். ரெண்டாவது ஆப்ஷன் எடுக்கலாம், a plus 2b equal to 100. அப்போ நான் பிக்கு வந்து என்ன கொடுக்குறேன், 2ன்னு கொடுக்குறேன். இப்போ 2ன்னு கொடுத்தா இங்கே என்ன நடக்கும், எனக்கு 4ன்னு இருக்கும். ப்ளஸ் இப்போ 4 கூட என்ன கூட்டணும், 96. அப்போ ஏவோட வேல்யூ 96. சப்போ இதே கிளீன் ப்ராஜெக்டில் போயிட்டே இருக்குது. அப் டு எது வரைக்கும் போகுது, நான் என்ன எடுக்கிறேன், பி வந்து 50ன்னு எடுக்க முடியாது, 49 வரைக்கும் தான் எடுக்க முடியும் என்னால். ஏன்னா பி நான் வந்து 49ன்னு எடுத்தேன்னு வச்சிங்களேன், பி வந்து நான் 49 எடுக்கிறேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 98ன்னு கிடைக்கும். அப்போது ப்ளஸ் 2 அப்போ 100ன்னு வரும். நான் ஏன் சார் பி வந்து 50ன்னு எடுக்கக்கூடாது, a plus 2b equal to 100ன்னு வருதுன்னா பி 50ன்னு எடுத்தனா வரும், இங்கேயே 100 கிடச்சிடும். ப்ளஸ் நான் 0 போடும், இந்த இடத்துல 0 போட்டால் தான் வரும். இங்கே இந்த கணக்கில் வந்து ட்விஸ்ட் என்னன்னாக்கா, அவங்க கொடுத்துக்கிட்டு இயல் எண்கள் கொடுத்துக்கிறாங்க, ஆனால் இங்கே 0 போட்டால் ஹோல் நம்பர் அந்த கண்டிஷனுக்குள்ளே வந்துடும். ஸோ அப்போது இந்த கண்டிஷன் நம்ம எடுக்கவே கூடாது. எதோட நிப்பாட்டினோம்னாக்கா 49ஓட நிப்பாட்டிடணும். அப்போது 1லேருந்து 49 வரைக்கும் நான் பேர் எடுக்க முடியும். அப்போது மொத்தம் எத்தனை பேர் எடுக்கலாம்னா 49 பேர் எடுக்கலாம். இந்த மாதிரி 49 பேர் எடுக்கிற வரைக்கும் எனக்கு 100ன்றது இயல் எண்களில் வரும். இதே முழு எண்கள்லாம் நம்ம வேறு மாதிரி போடலாம். ரைட், இதுக்கு விளக்கம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலாம் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வேறு மாதிரி கூட சொல்லித்தரேன். How many 3-digit numbers are there which are divisible by 9? அதாவது 9ஆல் வகுப்படும் 3 இலக்கு இயல் எண்களின் மொத்த எண்ணிக்கை. முதல்ல 3 இலக்க எண்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியணும். பேசிக்கா நம்ம இஷ்டத்துக்கு வந்து 1லேருந்து 999. சில என்ன நினைப்பாங்கனாக்கா, நமக்கு தெரிஞ்ச பெரிய 3 இலக்க எண்ணுக்கு 999, அதில் 9ஆல் வகுப்படுது அப்படின்னா அடிச்சுட்டு 111 போடுறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் இருக்குது. இது தப்பு. கேள்வி நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். 3 டிஜிட் கொடுத்துருக்காங்க. 3 டிஜிட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது நமக்கு,
100ல் ஸ்டார்ட் ஆகுது. 100லேருந்து 999. இது கம்மியாச்சுன்னா இதுக்கு 1 கம்மியாகுதுன்னா 99, 2 இலக்க எண்ணா மாறிடும். இது 1 அதிகமாச்சுன்னா 1000 4 இலக்க எண்ணா மாறிடும். அப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 999. சரி, ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டுக்கு வருவோம். இந்த 999 நான் 9ஆல் அடிச்சுனாக்கா எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 111 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 100 வரைக்கும் எத்தனை எண்கள் வந்து 9ஆல் வகுப்பறக்கூடிய எண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 99 வரைக்கும் அடிச்சுனாக்கா எனக்கு 11 கிடைக்கும். அப்போ நான் 11 மைனஸ் பண்ணிடுறேன். மொத்தமாக எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 100 எண்கள் கிடைக்குது. 9ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க எண்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 100 நம்பர். ரைட். ஒரு கூட்டுத்தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 5n² + 3n/2 எனில் 10வது உறுப்பு கேட்குறாங்க. இது வந்து ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 16வது உறுப்பும் என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாற்றி தான் அதை கேட்டிருக்காங்க. என்னமோ இருக்கும். அதான் இது 2 முன்னாடி எக்ஸாம்பிள் கேட்டாங்க. எடுத்துக்காட்டு கணக்கில் இருக்கும். கூட்டுத்தொடர் வரிசையில் போய் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக இந்த சம்ம இந்த பேட்டர்னில் எடுத்துக்காட்டு கணக்கில் இருக்கும். நீங்கள் 10வது புக்கில் எடுத்து போய் செக் பண்ணி பாருங்க. சீக்வன்சஸ் சீரிஸ்னு இருக்கும். தொடர் வரிசைன்னு சொல்லிட்டு ஒரு பாடத்திட்டம் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரி, ரைட். நம்ம சம்குள்ளே போய்டும். கூட்டுத்தொடரின் முதல் எண்களின் உறுப்புகளின் கூடுதல். அதாவது இந்த இடத்துல இது என்ன பொருள்னாக்கா, நான் 1லேருந்து n வரைக்கும் கூட்டுறேன் அப்படின்னாக்கா என்ன கிடைக்குதா? 5n² + 2 இந்த உறுப்பு கிடைக்குது. அப் டு இது வரைக்கும் n வரைக்கும் நான் கூட்டினா எனக்கு இது கிடைக்குது. அப்படின்னா நான் என்ன எடுக்க போறேன்னாக்கா, இந்த இடத்துல என்னன்ற இடத்துல நான் வேல்யூ என்ன சப்ஸ்டிட் பண்றேனோ எனக்கு அந்த உறுப்போட வேல்யூ கிடைச்சிடணும். இப்போ உதாரணத்துக்கு அவங்க எது வரைக்கும் கேட்குறாங்க? கொடுத்துக்கிறது இதுலேருந்து இது வரைக்கும் கூட்டினா இந்த வேல்யூ கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை 1 2 3 அப் டு n வரைக்கும் கூட்டினா இது கிடைக்குது. ஆனால் அவங்க கேட்கறது 10th டேர்ம் மட்டும் கேட்குறாங்க. அப் டு 10th டேர்மில் இங்கே 2 ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இங்கே என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னாக்கா, இதுல வந்து 10th டேர்ம் வரைக்கும் நீங்க கண்டுபிடிச்ச 10th அதாவது 10வது உறுப்பு கண்டுபிடிச்சா போதும். 10வது உறுப்பு வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிக்க தேவை. அப்போ இதோட பொருள் என்னன்னாக்கா, இப்போ நான் இங்கே 10ன்னு போறோம்னாக்கா 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள கூடுதல் தான் இந்த இடத்துல வரும். எப்படி சார் சொல்றீங்கன்னாக்கா 1 2 3 4 அப் டு n வரைக்கும் தான். இப்போ நான் இந்த இடத்துல 10ன்னு போறேன்னு வச்சுங்களேன், 1லேருந்து 10 வரைக்கும் கூடுதல் தான் எனக்கு கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் 10ன்னு பிரதியிட்டேன்னு வச்சுங்க. இப்போ என்னோட வேலையை நான் 10ன்னு கொடுக்குறேன். ஏன்னா 10வது உறுப்பு தான் கேட்குறாங்க. நான் டேரக்டாக அதுல இருந்து 10ன்னு சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் சொல்லிடலாம். அது தப்பு. ஏன் சொல்றேன்னு பாருங்க. இப்போ நான் 10ன்னு பிரதியிட்டேன் என்ன கிடைக்கும் எனக்குங்க? 10² 100 500ன்னு கிடைக்கும். ப்ளஸ் இங்கே வந்து 30 / 2. அப்போ 530 / 2 அடிச்சுனாக்கா 250 265. ஆன்சர் ஆப்ஷனில் இல்லை பாருங்க. ரைட்டா? அப்போ 265 நிற்கிறது என்னன்னாக்கா 1லேருந்து 10 வரைக்கும் கூடுதல் தான் நிற்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், 1லேருந்து 9 வரைக்கும் கூடுதல் கழிச்சிட்டோம்னாக்கா 10வது உறுப்பு தனியாக நிற்கும். அப்போ இந்த இடத்துல நான் n வந்து 9ன்னு எடுத்துக்க போறேன். n 9ன்னு எடுத்தா 81. 81 × 5 5 40. அப்போ என்ன கிடைக்குது? 405 + ஒரு 27 / 2. இப்போ ரெண்டுத்தையும் கூட்டோம்னா 420 432 / 2 அடிச்சோன்னாக்கா 2 1 6. அப்போது 265ல் 216 நான் கழிக்கிறேன்னா 9 4. ஆன்சர் வந்து 49 இங்கே இருப்பாங்க. இந்த கணக்கு உங்களுக்கு புரியலன்னா ஸ்கூல் புக்கில் போய் பாருங்க. ஸ்கூல் புக்லையும் இதே பேட்டர்ன்லாம் கொடுப்பாங்க. இன்னும் தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. 1லேருந்து n வரையிலான கூடுதலோட மதிப்பு 5n² + 3n/2. அதாவது 1 2 3 அப் டு n வரைக்கும் கூட்டினா இந்த மாதிரி மதிப்பு கிடைக்குது. அப்போ 10வது உறுப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 1லேருந்து 10 வரைக்கும் கூட்டினா எனக்கு இந்த வேலை கிடைக்குது. அப்போ என்னன்னாக்கா அந்த எண்ணத்துல நான் 10 பிரதிட்டனாக்கா எனக்கு இவ்வளோ கிடைக்குது. 1லேருந்து 10 வரைக்கும் கூட்டினா எனக்கு 265 கிடைக்குது. அப்போ 10வது உறுப்பு மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா 9 வரையும் நான் கழிச்சிட்டா எனக்கு 10வது உறுப்பு கிடைக்க போகுது. அப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல n வந்து நான் 9ன்னு போட்டு இது இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டுத்தையும் நான் கழிச்சிட்டுனா இது 10வது உறுப்பு, இது 9வது உறுப்பு. ரெண்டுத்தையும் நான் கழிச்சுனா 10வது அதாவது 10 வரையான கூடுதல் 9 வரையான கூடுதல் இது வந்து டைரக்டா 10வது உறுப்பு. இப்போ 10வது உறுப்பு ஆன்சர் வந்து 49. Find the 19th term of an arithmetic progression. -19 -15 -11. 19வது உறுப்பு கேட்குறாங்க. இந்த தொடர் வரிசையில் 19வது உறுப்பு கேட்குறாங்க. ரைட். இந்த தொடர் வரிசையில் கொடுத்துருக்காங்க. A வந்து -19 ஏபி தானே? ஓகே. அப்போது டி வந்து -15 -19 -15 + 19 அப்படின்னா கிடைக்குது எனக்கு 4ன்னு கிடைக்குது. ரைட். இந்த தொடர் வரிசையில் 19 Tn = A + n - 1 × d. அப்போது ஏவோட வேல்யூ -19 ப்ளஸ் என்னோட வேல்யூ 19 -1 18 × 4. இப்போது -19 + 32 2 மீதி 3 72.
72ல் 20 போச்சுன்னா 19 விட்டுருங்க, 20 போச்சுன்னா 52, அப்போ 19 போச்சுன்னா 53. T19 ஆன்சரு. இங்கே நிறைய பேர் நம்ம பண்ணுற தப்பு என்ன பண்ணுவோம்னா டி கண்டுபிடிக்க சொல்லும், எல்லாமே மைனஸ் இருக்குது, -4ன்னு போட்டுருவோம். -4ன்னு போட்டால் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துலையும் -4 வரும், -72 வரும், ரெண்டுத்தையும் கூட்டினா 83 வரும். -83 ஆன்சரில் இருக்கு பாருங்க. ஸோ இந்த டி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சவாலான விஷயம். நம்மளா பார்த்துட்டு எப்படின்னா எடுத்துகிட்டு போயிடாதீங்க, நான் எப்படி முறையாக செஞ்சுக்கணும் அந்த மாதிரி கொடுங்க. ஷார்ட்கட்டில் போகிறேன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு இந்த கொஸ்டின் எழுதுறதீங்க. Right. How many terms of the series 1 cube plus 2 cube plus 3 cube should be get the sum of 1 to 96? அதாவது கியூப் நம்பரோட கூடுதல் கேட்குறாங்க. அப்படியே டேரெக்டாக நம்ம எழுதினு வந்துடலாம். ஏன்னா 1296 தான் இருக்குது. ஏன்னா 10 கியூப் வரைக்குமே 1000 வந்தது இல்லை, நம்ம அது தாண்டி போக போகிறது இல்லை. இப்போ 1 கியூப் 1, 1 கியூப் 1, 2 கியூப் 4, சாரி 8 இல்லை, 1 கியூப் 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27, 4 கியூப் 64, 5 கியூப் 125, 6 கியூப் 216, 343, 512, 1200 தான் வருது, 800, 1000, 8 வரைக்கும் கூட்டி பார்க்கலாம். ஏன்னா 9 கியூப் போட்டால் 700 சில்லற போயிடும், 700 ஒரு 500 அது மிச்சமாக போயிடும். நான் இது வரைக்கும் கூட்டிட்டு அது என்ன கூட்டிக்கலாம். அப்போ 9, 16, 20, 25, 31, 36, 6 மீதி 3, 8, 11, 12, 13, 14, 15, ஒரு 4, 19, 9 மீதி 1, 10, 12, 1200 வந்துருச்சு. 8 வந்துருச்சு பாருங்க. அப்போது எத்தனை வரைக்கும் கூட்டணுனாக்கா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 உறுப்பையும் என்னால் கூட்டினா போதும், இவ்வளோ வந்துடும். இது உட்காந்து அந்த கியூப் ஃபார்முலாவில் போட்டுன்னு பெருசாக வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணின்னு இதெல்லாம் போட்டு உட்காந்துக்காதீங்க. இப்படி இருக்கும் n cube. இதுக்கு ஃபார்முலானா n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர். அப்போது 1296 அப்படின்னா n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர். இது ஸ்கொயர் நம்பரா, இது அடிச்சுன்னா என்ன கிடைக்குது, இது எத்தனை இந்த பக்கம் எத்தனைன்ட்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணின்னு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட். சிம்பிளான நம்பர் தான் கொடுத்துக்கிறாங்க. இதே ஒரு 10,000 20,000 கொடுக்குறானாக்கா இதில் போகலாம். கொடுத்துக்கிறது 1000 வரையும் தான். நம்ம 1லேருந்து 10 கியூப் வரைக்கும் நல்லா தெரியும், நான் போடுறது 8 கியூப் வரைக்கும் தான். இது ரொம்ப ஈஸியான சம். ஃபார்முலா இல்லாமல் போகிறதுக்கு இது ஒரு ஈஸியான மெத்தட். கொடுத்துக்கிற நம்பர் வச்சு நம்ம வந்து ஃபார்முலா போகிறதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கணும். எல்லாத்தையுமே அப்படி போட முடியாது சார்னா, உனக்கு திறமம் தான் எனக்கு 20 கியூப் வரைக்கும் தெரியுதுனாக்கா கூட்டி போகிறதுக்கு திறமம் தான் போடலாம். இல்லை சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது, அவ்வளோதெல்லாம் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னாக்கா இந்த மெத்தட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மெத்தடில் போகணும். இது ரொம்ப சுத்து, டைமும் அதிகமாகும். Right. If 18 AB - 3 are in the arithmetic progression, then what is the value of A + B? Right. 18 A B - 3. இது வந்து ஒரு ஏபின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நடுவில் 2 நம்பரை காணும். அப்போது நான் என்ன பண்ண போகிறேன், அந்த 2 நம்பர் காணுன்றதுனால இங்கேருந்து இது வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க போகிறேன். இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு நம்பரு, இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு நம்பரு, இங்கேருந்து இதுக்கு அப்புறம் 3 நம்பரோட சீரிஸ் தான் இங்கே நமக்கு தேவைப்படுது. அப்போது 18க்கு கீழே ஒரு நம்பரும், அது கீழே ஒரு நம்பரும், அது கீழே தான் -3 போகுது. நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன், 18லேருந்து -3 வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்குது தெரியும். சிலர் இதில் தப்பு பண்ணுற விஷயம் என்ன பண்ணுவாங்கனாக்கா 18 - 3 15 அப்படின்னு போட்டுருவாங்க. இங்கே 3 வேல்யூ இருக்குது. 15 / 3 போட்டு 5 போட்டு 5 5 கூட்டு வந்துடுறாங்க, வரவே வராது ஆன்சர். அப்போ இது எப்படி கூட்டணும்னாக்கா 18லேருந்து 0 வரைக்கும் ஒரு நம்பரு, அதுக்கப்புறம் -1 -2 -3, இப்போ இது வரைக்கும். இப்போ 17லேருந்து 0 வரைக்கும் 18 19 20 21. அப்போ மொத்தமாக 18லேருந்து -3 வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்குதுனாக்கா 21 நம்பர். இடைப்பட்ட தூரம் 1 2 3. அப்போ ஒரு நம்பருக்குள்ளான இடைவேளை 7, அதாவது டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு 7ன்னு கிடைக்குது. ஏன்னா இங்கே 18க்கு இங்கே -3 கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா -7 தான் இருக்கும். டி வந்து -7 தான் இருக்கும். 18 - 7 என்ன வரப்போகுது, ஃபஸ்ட்டு உறுப்பு 18, ஏவோட வேல்யூ -7 என்ன இருக்கும் போது 11 தான் இருக்கும். பியோட வேல்யூ என்ன இருக்கும் போது 4 4 - 7 வந்து 3. அப்போது ஏவோட வேல்யூ 11, பியோட வேல்யூ 13. அவங்க கேட்குறது A + B ரெண்டுத்தையும் கூட்டினா 15. சிம்பிளாக யோசித்து போட்டுருங்க. இந்த மாதிரி இப்போ இங்கேருந்து இது கழிச்சு பார்த்தீங்களா, இது மாதிரி நிறைய பேர் பண்ணுவீங்க. இது ரொம்ப தவறான முறை, இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா 18லேருந்து -3 போகிறதுக்கு, 18லேருந்து 0 போகிறதுக்கே நமக்கு வந்து 18 உறுப்பு தேவை. அதுக்கு மேலே -3 அது ஒரு 3 உறுப்பு கூடுதலாக போட சொல்லும், எனக்கு மொத்தம் 21 உறுப்பு வரும். இது வந்து தப்பு பண்ணிடாதீங்க. ஓகே. In auditorium there are 30 seats in the front row and 20 row are allotted. Each successive rows contain. சூப்பர். இங்கே பயங்கரமாக ஒரு டெஸ்ட் வச்சுக்கிறாங்க. ஸ்கூல் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த செம்ம 20 சீட்டு 30 ரோன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே மாற்றி
30 சீட்டும் 20 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்தாலும் போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு திரையரங்கு இருக்கு. அந்த திரையரங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரோல ஆடிட்டோரியம் there are 30 seats இந்த ஃப்ரண்ட் ரோ. முதல் ரோல 30 சீட் இருக்கு. அதே மாதிரி எனக்கு எத்தனை ரோ இருக்குனாக்கா 20 ரோ இருக்கு. ரைட்டா? ஈச் சக்சஸிவ் ரோஸ் கண்டெய்ன்ஸ் 2 அடிஷனல் சீட்ஸ். அப்போ அதுக்கு அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 32 இருக்கும், 34, 36 அந்த மாதிரி 2 ஆட் ஆகினே போகுது. How many seats are there in the last row? அவன் மொத்தத்தோட கூடுதல்லாம் கேட்கல, அவன் கேட்கறது வந்து லாஸ்ட் ரோ கேட்குறான். இது வந்து ஃபார்முலாலையும் போடலாம், ஃபார்முலா இல்லாமல் ஷார்ட்கட்லையும் போடலாம். நல்லா கவனிங்க. மொத்தம் எத்தனை ரோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 20 ரோ இருக்கு. அவன் முதல் ரோல இருக்கிறது எவ்வளோன்னு சொல்லிட்டான்? 30ன்னு சொல்லிட்டான். மீதி எத்தனை ரோ இருக்க போகுது? நம்ம கிட்ட 19 தான் இருக்க போகுது. ஒரு ரோக்கும் எத்தனை சீட்டு ஏறுது? 2 சீட் ஏறுது. 2. அப்போ என்ன வரும்? 38. 30 + 38 68. ஆன்சர் 68. அந்த சம்மு மாற்றி வந்துச்சுன்னா இங்கே 20 சீட்டும் 30 ரூபா வந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் 78. ஸ்கூல் புக்கில் இந்த சம் இருக்கு. சரி, இது வந்து ஃபார்முலா சொல்கிறேன்னு சொன்னால ரைட், இது ஃபார்முலாலையும் சொல்லிடுறேன். ஃபார்முலா என்ன வரும்? ஃபஸ்ட்டு 30 இருக்குது, அடுத்து 32, 34 அப் டு எது வரைக்கும் போகுது? 20th ரோ வரைக்கும் போகுது. கரெக்டாக? அப்போ ஏவோட வேல்யூ 30, டியோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 20. Tn is equal to a plus n minus 1 into d. அப்போ ஏவோட வேல்யூ 30 ப்ளஸ் 19 இன்ட்டு 2, 30 ப்ளஸ் 38. நான் கடைசியாக போட்டால ஒரு ஸ்டெப் அதுங்க வந்துருச்சு பாருங்க, 68. ஆன்சர் சிம்பிள் தான். இது கொஞ்சம் நல்லா யோசிச்சு இது இந்த ஃபார்முலா வந்து என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிட்டிங்கனாக்கா எதை வேணா நம்ம வந்து ஃபார்முலா எல்லாம் போட முடியும். அதுக்கு நீங்கள் ஃபார்முலா நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலா எல்லாம் போட ட்ரை பண்ணுங்க. ஃபார்முலாவே தெரியாது நான் ஷார்ட்கட் போவோம் சார், ஆன்சர் ஆப்ஷன் வந்து போவோம்னு சொன்னால் அது நம்ம எதுவும் கருத்து சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அடிப்படை நல்லா கற்றுக்கிட்டு அதில் நம்ம எப்படி எழுவோ போகணுன்றதான் யோசிக்கணும். எடுத்ததுமே நான் ஈஸி மெத்தடில் தான் போனோம்னாக்கா ரொம்ப கஷ்டம். ஃபைண்ட் தி eighth term of geometric progression 931. இப்போ இதிலே தருது ஜிபி கொடுத்துருக்காங்க. 8வது உறுப்பு கேட்குறாங்க. என்ன போகுதுன்னா 9, 3, 1. ஏவோட மதிப்பு 9, ஆரோட மதிப்பு 3 டிவைடட் பை 9 வந்து 1/3. n வந்து 8. என்ன கொடுத்துருக்காங்க? 8வது உறுப்பு Tn is equal to ar power n minus 1, a into r power n minus 1. இந்த ஃபார்முலா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிக்கு. ஏபிக்கு நம்ம எப்படி வந்து a plus n minus 1 d பார்த்தோம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிக்கு, அதாவது பெருக்கு தொடர் வரிசை. இது எல்லாமே போடலாம்னா போடலாம். ஃபர்ஸ்ட் இது நம்ம எப்படி போடுறோம்னு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் மட்டும் இல்லாத எப்படி போடுறது. ஏ வந்து 9, ஆரோட வேல்யூ 1/3. இதுக்கு மட்டும் தான் பவர், இது ரெண்டுத்துக்கும் பவர் கிடையாது. நல்லா பார்த்துங்க, ஆருக்கு மட்டும் தான் இந்த பவர் கொடுத்துருக்காங்க, ஏ கிடையாது. அப்போ இதோட பவர் என்ன வரப்போகுது? n எவ்வளோ? 8. அப்போ 7 வரும். அப்போ என்ன வருது பாருங்க, 9 × 1/3 பவர் 7. 3 × 3 × 3 × 3 × 3 × 3 இப்படி போட்டால் தான் வரும். அப்போ 9 9 9 9 வந்து என்ன கிடைக்குது நமக்கு? 729 × 3 27, இது 2, 6, 8. 2187. இது வந்து 9 எப்படி லட்சம் என்ன கிடைக்குது? 2 38 4 27 3 1/243. ஆன்சர் வந்து டி. ஸோ அப்போ இது ஃபார்முலா பேஸில் போட சொல்ல இவ்வளோ பெருசு போனோமா சொன்னால் கண்டிப்பாக போட்டுதோனா வேறு வழியே கிடையாது. ஏன்னா இவ்வளோதான் ஆன்சர் இருக்கு. சரி, ஃபார்முலா எல்லாம் எப்படி போடலாம்? எத்தனாவது உறுப்பு கேட்டுக்கிறாங்க? 8வது உறுப்பு. கவனிங்க, மொதல் உறுப்பு 9ன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து 3, அடுத்து 1. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு உறுப்புலையும் டிவைடட் பை 3 டிவைடட் பை 3 டிவைடட் பை 3. சரி, அதாவது இதை டிவைடட் போட் பண்ணால் இது வருது, இதை டிவைடட் பை 3 போட்டால் இது வருது, இதை டிவைடட் பை 3 போட்டால் 1/3. இப்போ அடுத்த உறுப்பு என்ன வரப்போகுது? 1/3. இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? இது வந்து 4வது உறுப்பு. 4வது உறுப்பு என்ன இருக்குது? டிவைடட் பை 3 தான் போடணும். மேலே போச்சுனாக்கா இந்த பக்கம் வகுத்தல் இருக்குது. அப்போ என்ன இருக்கும்? 3 × 1/3. 2 பேருக்கு நான் என்ன கிடைக்குது? 1/9. அடுத்தது 1/27. அடுத்தது 1/81. 1 1 2 3 4
5 6 7 1/243. ஆன்சர் 1/2. தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சீரிஸ் ஒன்று ஒரு வாட்டி எழுதுன பாருங்க. 9 1/3 வகுத்துனே போகிறாங்க. 3 1 1/3 1/9 1/27 1/81 1/243. 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8வது உறுப்பு 1 இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி போட்டாலும் ஓகே தான். ஃபார்முலா வச்சு போட்டாலும் ஓகே தான். எப்படி போட்டாலும் கடைசியாக அவுட்புட் ஆன்சர் எடுத்துன்னு வந்துருங்க. அவ்வளோதான். எந்த மெத்தட்லாம் போடுங்க. முறையாக தெரிஞ்சுக்கிட்டு ஷார்ட்கட்டுக்கு போங்க. ரைட். Which term of the series 16 11 6 1 is 54? சாரி -54. இதுதான் இந்த மாதிரி விஷயம் தான் சில்லியாக மிஸ்டேக் பண்ணிடுவோம். -54. அந்த கோடு வந்து நான் பாருங்க அது இஸ்ன்னு சொல்லிட்டு ஈக்குவல் போட்டு படிச்சிருந்த மாதிரி படிச்சிட்டேன். எக்ஸாம்லேயே அதை தான் பண்ணியிருப்பேன். அந்த தப்பு தான் பண்ணியிருப்பேன். இப்போ இங்கே தமிழில் பார்க்க சொல்லி தெளிவாக இருக்கு பாருங்க. 54 அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. சரி ரைட். முதல்ல கூட்டுத்தொடர் வரிசையா பெருத்தொடர் வரிசையா அதை பார்க்கணும் முதல்ல. ஏன்னா எதுவுமே கொடுக்கல. இங்கேருந்து வித்தியாசம் -5 -5 -5 அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அப்போ ஏவோட வேல்யூ இது கண்டிப்பாக ஒரு ஏபின்னு தெரிஞ்சு போச்சு. 16. டியோட வேல்யூ -5. என்னோட வேல்யூ which term of the series என்ற தொடரின் வரிசையில் -54 என்பதை எத்தனையாவது உறுப்பு? இப்போ n இந்த இடத்துல n தான் கண்டுபிடிக்கணும். L தான் வந்து -54. அப்போ n is equal to L minus A by D plus 1. L ஓட வேல்யூ -54 minus half டைரக்டா பிளஸ் தான் இருக்கா 16. D ஓட வேல்யூ -5 plus 1. கரெக்டா? அப்போ -54 -16 என்ன கிடைக்குது? 8. 41 இருக்கும். 38 அடிப்படுற மாதிரி வரலையே. சரி நான் ஒரு கழிச்சிட்டு இருக்கேன். கூட்டணுமா? 60 -70/5 + 1 மைனஸ் கேன்சல் ஆகிடும். அடிச்சோம்னாக்கா 1 4. அப்போது 14 + 1 15. 15வது உறுப்பு -54. சார் இந்த ஃபார்முலா எனக்கு எக்ஸாம் எல்லாம் மறந்துச்சு. நான் வேறு எப்படி எடுக்கிறது? இது ஃபார்முலா எல்லாம் எப்படி போகிறது? இந்த ஆன்சர் ஆப்ஷன் பாருங்கள். போட முடியும் நினச்சின்னா போடுங்க. ஏன்னா இந்த இடத்துல எங்கன்னா ஒரு 49 39 60 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து ஃபார்முலா மெத்தடில் போங்க. இந்த மெத்தட் போகாதீங்கன்னு நான் சொல்லுவேன். இப்போ இங்கே 16 19 14 15 இருக்கு. இந்த ஃபார்முலா மறந்துருச்சுன்னா ஒரு 20 நம்பர் 1 2 3 எழுதுற மாதிரி ஒரு 20 நம்பர் எழுத தெரிஞ்சாலே போதும். எப்படி எழுதுறோம் பாருங்க. அதை என்ன கொடுத்துருக்காங்க? 16 11 போகுது. என்ன கழிச்சிருக்காங்க? -5. அடுத்தது 6. அடுத்தது 1. அடுத்து வேற என்ன வரும்? இது -5 போட்டாக்கா -4 -9 -14 -19 -24 -29 -34 -39 -49 -54. அது வரைக்கும் வந்துச்சா? எத்தனாவது உறுப்பு பாருங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. -54ன்றது 15வது வரும். எக்ஸாம் ஹாலில் இந்த ஃபார்முலா ஞாபகம் இல்லை. சப்போஸ் இங்கே ஏ வரும், இங்கே எல் வருமா, டி வருமா, இது எதனா கன்ஃபியூஸ் ஆகி இந்த இடத்துல 1 விட்டுருமா? இது எனக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியல அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் பாருங்க. ஒரு 15க்குள்ள நம்பர் இருக்குதுனாக்கா 1 2 எழுதுற மாதிரி இந்த சீரீஸை பாருங்க. நம்மளால முடியும், கழிச்சு போட முடியும்னாக்கா இந்த சீரீஸை ஒழுங்காக எழுதிட்டு எத்தனாவது உறுப்புன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு போடுறோம். இது மோஸ்ட்டாக நான் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஏன்னா ஃபார்முலா இல்லாமல் வந்து ஏபிஜிபி போடுறது ஒரு தவறான மெத்தட் தான். இது வந்து மறந்துச்சுன்றப்போ வந்து எல்லாராலையும் வந்து ஃபார்முலா எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நிறைய கண்டென்ட் படிக்கணும் டிஎன்பிசியில். அப்படின்றப்போ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது ஸ்கூல் புக்ஸ் தான். அது டேரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. 7 எண்கள் K55. அதாவது என்னுக்கு பதில் நான் K போட்டுக்கிறேன். இந்த இடத்துல K × K + 1 / 2 இதுதான் வந்து 55.
அதாவது ஏழுங்களின் கூடுதல் அப்படி கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபார்முலா. அதை n × n + 1 தான் அப்படி kn கொடுத்ததுனால kn எடுத்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த கேக்கு பதில் nn கூட போட்டுக்கலாம். நம்மளை குழப்பறதுன்றதுக்காக தான் அது கொடுத்துருக்குது. nn கூட போட்டுங்க. இதுக்கு பதில் அடிச்சுட்டு n போட்டுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. n கியூப் ஏன்னா ஃபார்முலா நம்ம வச்சிருப்போம். kn ஒரு ஃபார்முலாவே படிக்கலன்னு கூட ஒரு சொல்லலாம் சொல்லுவீங்க. n × n + 1 / அப்போ இது வந்து இயலெண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா. அடுத்தது இயலெண்களின் கணங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா பாருங்க. n³ என்ன வரும்? n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கியூப் பார்த்துட்டு கியூப் போட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஸ்கொயர் இதோட மதிப்பு அப்படியே கொடுத்துட்டு அதை ஸ்கொயர் பண்ண சொல்லிடுறாங்க. அப்போ நான் என்ன பண்ண போறேன் இந்த இடத்துல, இதோட மதிப்பு எனக்கு 55ன்னு தெரிஞ்சிச்சு. நான் டைரக்டா 55 ஸ்கொயர் பண்ணா எனக்கு போதும்ல. இங்க 55 கியூபுக்கான ஆன்சரை வச்சிருப்பாங்க. அதை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். சரி ரைட். இதுக்கு நான் ஆன்சர் என்ன இருக்குது பார்க்கலாம். 55 × 55 25 5 மீது 2 25 26 27 5 7 0 3025 அவ்வளோதான். சிம்பிள் தான். இதில் தப்பு பண்ணுறதுக்கு என்ன தப்பு பண்ணுவீங்கன்னாக்கா, இது 1³ 2³ வந்து இந்த ஃபார்முலா எழுதிட்டு இந்த இடத்துல கியூப் போட்டுருவீங்க. அந்த இடத்துல தப்பு நடக்கும். இதை பெருக்குனா இது வந்து இது கூட 55 பெருக்குனா இது ரெண்டு வேலைகள் ஏதோ ஒன்று வரும். அதையும் கொடுத்துருப்பாங்க. இது டிஎன்பிசி கொஸ்டின் தான். 16th term and 26th term of AP are 65 and 105 respectively. Then the sum of first 36 terms. 36 உறுப்பு வரையிலான கூடுதல் கேட்குறாங்க. ஒரு ஏபியில் 16வது மற்றும் 26வது உறுப்புகளின் முறையே 65 105 எனில் முதல் 36 உறுப்புகளின் கூடுதல். ரைட். என்ன நம்பர் இப்போ 16வது உறுப்பு 26வது உறுப்பு எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம ஏபியில் எடுத்துக்கிட்டோம்னா a + n - 1 × d. ரைட். இது tn ஃபார்முலா. நான் என்ன பண்ண போறேன், முதல்ல 16வது உறுப்பு t16 எடுத்துக்கிறேன். t16 என்ன இருப்பது? a + 15d இருப்பது. அடுத்தது 26வது உறுப்பு t26 எடுத்துக்கலாம். a + 25d. ஏன்னா n - 1னாக்கா 26ல 1 போச்சுன்னா 25, 16ல 1 போச்சுன்னா 15. இது ரெண்டும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 65. இதோட மதிப்பு 105. இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம். ரைட்டா? எப்படி சார் ஈக்குவேட் பண்றது எழுதுறேன் பாருங்க. இது அப்படியே ஓரமா இருக்கட்டும். a + 25d = 105. ஏன்னா பெரிய நம்பர் மேலே வச்சுட்டு சின்ன நம்பர் நான் கீழே வச்சுக்கிறேன். ரெண்டுத்துக்கும் மைனஸ் பண்ணி பாருங்க. எலிமினேஷன் ப்ராசஸ். இப்போ ஏ கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன நினைக்குது? மைனஸ்னா 10d = 105 - 65 வரும் 40. டியோட வேல்யூ வந்து எனக்கு அடிச்சனாக்கா 4ன்னு கிடைக்குது. சரி, இந்த டியோட வேல்யூ வச்சு என்னால் வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி என்னால் ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இங்கே பாருங்க, ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியாது. ஆனால் டியோட வேல்யூ எனக்கு 4ன்னு தெரியும். 25 கூட 4 பெருக்கு நான் என்ன கிடைக்குது? 100ன்னு கிடைக்குது. அப்போ டியோட வேல்யூனா 25 × 4 வந்து 100ன்னு கிடைக்குது. 100 கூட நான் என்ன கூட்டினா எனக்கு 105 கிடைக்கும். அப்போ ஏவோட வேல்யூ 5ன்னு தெரிஞ்சு போச்சா? அப்போ ஈஸியாக எடுத்துக்க வேண்டியதான். அப்போ ஏவோட வேல்யூ 5. திரும்ப சொல்ற பாருங்க. ஏ அப்படி கண்டுபிடிச்சேன்னா நான் டி கண்டுபிடிச்சேன். முதல் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்றேன். 25 × d. டியோட வேல்யூ 4. 25 × 4 100. 100 கூட நான் என்ன கூட்டினா 105 கிடைக்கும். அப்போ ஏவோட வேல்யூ 5. நீங்க இங்கேயே பிரதிப் பாருங்க. 15 × 4 என்ன வரும்? 60. 60 கூட வந்து 5 கூட்டினா 65. அப்போ ஏவோட வேல்யூ 5. ரெண்டுமே வந்து சப்ஸ்டிட் பண்ணா ஈஸி கரெக்டாக வருதா? அப்போ ஏவோட வேல்யூ 5, டியோட வேல்யூ 4. நான் என்ன கேட்குறாங்க? 36 வரையிலான கூடுதல் ரெண்டு தான் கட்சிச்சு. n வந்து 36. என்ன ஃபார்முலா? Sn = n/2 × 2a + n - 1 × d. ஆல்ரெடி இந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு எழுதி போட்டேன். இந்த இடத்துல எல்லோட வேல்யூ இல்லாதனால நான் இந்த ஃபார்முலா போக வேண்டியது இருக்குது. சப்போஸ் லாஸ்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்கனாக்கா a + l சிம்பிளா முடிச்சுக்கலாம். ரைட்டு. இங்கே பிரதியிடலாமா? என்னோட வேல்யூ 36/2 2a. ஏவோட வேல்யூ 5. 2a 10 + n - 1. என்னோட வேல்யூ 36. அப்போ 35. டியோட வேல்யூ 4. ப்ராக்கெட்லாம் கரெக்டாக போடுங்க. 18 10 + பெருக்குனா என்ன கிடைக்கும்? 70 210. இப்போ 18 × 220. ரைட்டா? 18 × 0 0. 18 × 2 36 6 மீதி 3 16 17 18 19 29. கரெக்டாக போகிறோண்ணா. 16 29
6 3 16 17 மொத்தம் கரெக்டாக தான் வருது. ஆப்ஷன் இல்லையா? தப்பு எதனா பண்ணிட்டோமா? Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. கரெக்டு தான். d ஓட வேல்யூ 5. ரைட். 36 2 2a a ஓட வேல்யூ 5 அப்படின்னா 10. n minus 1 36 minus 1 35 into d ஓட வேல்யூ 4 தான். சாரி, தப்பாக பெருகிட்டு 18 35 இன்ட்டு 4 இதுதான் தப்பாக பெருகிட்டு இருக்கேன். 2 14 கரெக்ட். 140 210 போட்டேன். 140 ப்ளஸ் 150 ரைட்டு. 18 0 0 90 0 9 1 27 ரைட். இந்த மாதிரி பெருக்கத்தில் தப்பு வரும். பட் நானும் கரெக்டாக போடுவோம்லாம் சொல்ல முடியாது. யாராக இருந்தாலும் வந்து மேக்ஸ் வந்து கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவாங்க. பட் பெருக்கு சொல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிங்க. ஏன்னா எக்ஸாம் ஃபியர்லையும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனால் தப்பு பண்ணுறது விஷயம் இல்லைங்க. தப்பு பண்ணிவிட்டு அது கரெக்டாக எங்கே ஃபைண்ட் அவுட்ன்றது பாருங்கள். கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிச்சிங்க, இல்லைனாக்கா ஒரு 2-3 சம் செஞ்சுட்டு அந்த அதுலேருந்து மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் மட்டும் இது கண்டுபிடிங்க. ஏன்னா நான் பார்த்தோன்னே இப்போ கண்டுபிடிச்சிட்டேன், எல்லாரும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்களான்னு தெரியல. கண்டுபிடிச்சிட்டா ஓகே, இல்லை முதலே வந்து எல்லாரும் கரெக்டாகவும் போட்டிருப்பாங்க. ரைட். இதுக்கு ஆன்சர் வந்து 2700D. ரைட். 197. 6 times of 6th term of a AP is equal to 7 times the 7th term. நான் சொல்றாங்க, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமம் எனில் கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு சுத்தம் 6th term of AP. அப்போ T6 A plus 5D வருமா? அடுத்தது T7 A plus 6D. எதுக்கு சமம் கொடுத்துருக்காங்க? 6 times 6 into 6 plus 5D equal to 7 into A plus 6D. ரைட். அதாவது 6வது உறுப்போட 6 மடங்கும் 7வது உறுப்பு 7 மடங்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பெருக்கலாம். 6A plus 30D equal to 7A plus 42D. ஏ எந்த பக்கம் பெருசாக இருக்கு? இந்த பக்கம் பெருசாக இருக்குது. அப்போ அந்த பக்கம் 6 எடுத்து போயிடலாம். ஏதியை போட்டுடலாம். அது இந்த பக்கம் என்ன வரும்? 30D. இந்த பக்கம் வந்துச்சுனாக்கா 30D minus 42D. ரைட்டா? இப்போ என்ன வரும்? மைனஸ் 12D. ஏவோட மதிப்பு என்ன கிடைக்குது? மைனஸ் 12Dன்னு கிடைக்குது. ரைட். இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம்? 13th term கண்டுபிடிக்கிறோம். 13th termனா T13 A plus 13D. ஏவோட வேல்யூ என்னது? மைனஸ் 12D ப்ளஸ் இங்கே தப்பு போட்டோன்னா A Tn is equal to A plus n minus 1 into D. ஓகே, 12D தான் வரும். அப்போ 12D. அப்போ ரெண்டுத்தையும் அடிச்சுனாக்கா 0. இதுக்கு ஆன்சர் வந்து 0. போன சம் தப்பானதுல இது கொஞ்சம் அப்படியே எனக்கு அதுதான். ஒரு சம் தப்பானாக்கா அப்படியே வந்து அடுத்த சம் போட சொல்ல கண்டிப்பாக ஒரு சின்ன ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். சரி, இந்த சம் வந்து தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 6th term கண்டுபிடிக்கிறோம் A plus 5D. 7th term கண்டுபிடிக்கிறோம் A plus 6D. இது எப்படி சார் பார்த்தோன்னு எடுக்கிறீங்கன்னா இந்த ஃபார்முலா தான். A டேரக்டாக எழுதிக்க வேண்டியதான். என்னோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சு போச்சு 6ன்னு சொல்லிட்டு. 6 minus 1 5. இங்கே 7 தெரிஞ்சு போச்சு. 7 minus 1 6. 6D டேரக்டாக எடுத்துக்கிறோம். ரெண்டுத்துக்கும் அவனா கொடுத்துருக்காங்கன்னா 6th term 6 times-ம் 7th term 7 times ரெண்டுத்தையும் பெருக்கி போட சொல்ல எனக்கு ஏவோட வேல்யூ மைனஸ் 12Dன்னு கிடைச்சிச்சு. அப்போ டேரக்டாக இதை ஒரு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். டேரக்டாகவே வந்து 11th term T13 A plus 12D. அப்படி ஏவோட வேல்யூ என்ன எடுக்கிறேன்? மைனஸ் 12D ப்ளஸ் இந்த 12D அப்படியே எடுத்துங்க. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் எனக்கு 0. ஆன்சர் வந்து 0. ஓகே. 198. A positive integer when
divided by 88 gives the remainder 61. When the same number is divided by 11, its remainder is 8. ஒரு மிகை முழுவை 88 ஆல் வகுக்கும் போது மீதி 61 கிடைக்கிறது. அதே மிகை முழுவை 11 ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி அது. ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்க அந்த நம்பர் சொல்லவே இல்லை. நம்பர் சொல்லியிருந்தா தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அந்த நம்பரே சொல்ல, அந்த நம்பரை வந்து 88ல் டிவைட் பண்ண சொல்ல எனக்கு மீதி எவ்வளோ கிடைக்குதுன்னா 61 கிடைக்குதான். அப்போ அந்த தெரியாத ஒரு எக்ஸ்ன்ற நம்பர் கூட எக்ஸ் நம்பரோட 11ஆல் வந்து நம்ம டிவைட் பண்ணா என்ன மீதி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டாங்க அது கொஞ்சம் டென்ஷன் ஆகிற சம் தான். சிம்பிளா யோசித்து போட்டுருங்க. சரி, எனக்கு அந்த நம்பர் என்னன்னு தெரியல, பட் 88ஆல் வகுக்கிறான், நான் ஒரு முறை தான் வகுக்க போறேன்னு வச்சுங்க, ஒரு டைம் வகுக்கிறேன், அப்போ என்ன வரும் 88ன்னு வரும். கூடுதல் எவ்வளோ ஆகுது 61, ஏன்னா அதான் மீதி கிடைக்குது. இப்போ நான் இது போட்டுட்டு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் பாருங்க. 9 14 சரி 149 தான் அந்த நம்பர். நான் என்ன பண்ணுறேன் 88ஆல் வகுக்கிறேன். 88 2 என்ன வரும்னா 176 வந்துடும். நான் ஒரே முறை போடுறேன் நான் 88, எனக்கு மீதி என்ன கிடைக்குதுனாக்கா 61 கிடைக்குது. அப்போது 88 149 ஒரு முறை வகுக்க சொல்ல எனக்கு மீதி 61 வருது. அந்த எண் என்ன கிடைக்குது எனக்கு 149. எப்படி சார் 149னா ஒன்றுமே கிடையாது, இதையும் அதையும் கூட்டிக்கினாலே போதும், சிம்பிளாக கடிச்சிடும் நமக்கு அந்த நம்பர். அப்போது இந்த எண்ணை வந்து 11ஆல் வகுக்க சொல்கிறாங்க. ஒரு முறை 11 மீதி 39, 3 முறை 6, இதுக்கு ஆன்சர் வந்து 6. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாம் ஹாலில் வந்து அந்த ப்ரெஷரில் இந்த விஷயத்தை நம்ம வந்து யோசிக்க மாட்டோம். அந்த நம்பர் என்னடா இருக்கும், 4 வாட்டி பெருக்கணுமா 5 வாட்டி பெருக்கணுமா எத்தனை வாட்டி பெருக்கணும்னே தெரியாது. சிம்பிளாக ஒரே வாட்டி பெருகி போட்டுருங்க. ரொம்ப எளிமையாக யோசிச்சிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும் ஆன்சர். ரொம்ப வேற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி யோசிச்சிங்கனாக்கா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி சம் பெரும்பாலும் நம்ம வந்து பயிற்சி எடுத்துருக்க மாட்டோம். இதுவும் டிஎன்பிசியில் கேட்ட சம்பவம். ரைட், ஹவு மெனி நியூமரிக்கல் 1 ஆர் தேர் பிட்வீன் 1 to 100? இந்த குரூப் 4ல கேட்டாங்க பாருங்க, 100லேருந்து 10 எத்தனை வாட்டி கழியணும், அந்த மாதிரி ஒரு கேள்வி இது. 1க்கும் 100க்கும் இடையே எத்தனை 1 உள்ளன? அதாவது நம்பர் எழுதணும்ல, அந்த நம்பரை வச்சு சொல்றாங்க. 1 2 3 4 11 12, இதுலேருந்து 1லேருந்து 100 வரையும் எழுதணும். இதில் வந்து எத்தனை வாட்டி 1ன்ற நம்பர் வந்து நம்ம எழுதுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, டேரெக்டாக எழுதலாமா? அப்படியே 1லேருந்து எழுதலாமா? 1, அடுத்தது 10, 11 12 13 14 15 16 17 18 19 21 31 41 51 61 71 81 91 100. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இதில் ஒரு 1 வரும், 21. 21 ஆன்சர் ஆப்ஷன் இருக்குது. டைரெக்டாக போய் கை வச்சுக்க போறீங்க, தப்பு. நல்லா நோட் பண்ணுவாங்க. கொடுத்துக்கிறதே ஒரு ட்விஸ்ட், அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுக்கிறோம். பிட்வீன் என்ன அர்த்தம்? 1லேருந்து 10க்கு நடுவில் எத்தனை நம்பர் இருக்குது, அதுதான் பிட்வீன். அப்போ நீ எதை எடுக்கணும்னாக்கா 2 3 4 அப் டு 9 வரைக்கும் தான் எடுக்கணும். அப்போ இங்கே நம்ம என்ன எடுக்கணும்னாக்கா 10ல் ஸ்டார்ட் பண்ணி 99 வரைக்கும் தான் எடுக்கணும். ஏன்னா 100 எடுக்கக்கூடாது, 1 எடுக்கக்கூடாது. பிட்வீன் என்ன அர்த்தம்? இடைப்பட்ட எண். அப்போ இடைப்பட்ட எண்ணா இது மொத்தம் என்னது 21. அப்போ இடைப்பட்ட எண் எத்தனை இருக்குது? 1 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. ரொம்ப ரொம்ப தலைவலி பிடிச்ச சம் இது. கொஞ்சம் கான்சியஸா பண்ணோம். இந்த 11லயும் வந்து நம்ம கவுண்ட் பண்ணாத விட்டுருவோம். இதுல 2 1 இருக்குது, அதை கவுண்ட் பண்ணோம். எல்லாத்தையும் கான்சியஸா இருந்தாலுமே இந்த பிட்வீனை மறந்துடும். ஒரே கொஸ்டினை எப்படிலாம் நம்மளை வந்து பைத்தியம் ஆகுதுன்னு பார்த்துங்க. இந்த மாதிரி கேள்வியில கூடுதல் கவனம், அதாவது குரூப் 4ல பார்த்தது தான் அந்த பேட்டர்ல இந்த கொஸ்டின் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது கூடுதல் கவனம் தேவை இந்த கொஸ்டின்லாம். ரைட், 1 cube plus 2 cube plus 3 cube up to k cube ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா தான். என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? n into n plus 1 divided by 2 whole square. கேட்கறது n into n plus 1 divided by 2. அதாவது இந்த டேம் அப்படியே கொடுத்துட்டு இதோட ஸ்கொயர் நம்பரா இது கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு நான் ரூட் எடுத்துட்டு போறேன். பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு இது என்ன நம்பர்னு சொல்லிட்டு. 21 ஸ்கொயர் தான் இது. 2 சைபருக்கு 1 சைபர் 210 ஆன்சர். சிம்பிள், வேற ஒண்ணுமே கிடையாது. இது பெருசா ஒன்றும் கண்டுபிடிக்கலாம் கிடையாது. இது ஒரு ஸ்கொயர் நம்பரான்னு தெரிஞ்சாலே போதும். 440ன்றது 21 ஸ்கொயர். 2 0க்கு நான் ஒரு 0 எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். நீங்க வேணா 210 210 பெருகிட்டு கமெண்ட்ல போடுங்க இது கரெக்டாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னைக்கு 25 சம் தான். இந்த டெஸ்ட்ல வந்து 25 சம் தான் கொடுத்துருக்காங்க. போதுமான தகவல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க.
போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிளாக் வச்சு ஒரு சம் எடுத்தாங்க, ரெட்டு ப்ளூ. அதுக்கான ஆன்சர் 6 தான். ஏன்னா நான் ஆல்ரெடி அந்த விளக்கத்திலே கொடுத்துருப்பேன். ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, சார் ப்ளூ ரெட்டு ஒன்று வருமானு, அதுவும் நான் எழுதி போட்டிருப்பேன். ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு மீண்டும் எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, நான் வந்து விளக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.